ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு கொல்லங்கோடு போகிறதுக்கு இருக்குது. போகிற வழியில் ஒரு ஆறு இருக்குது, பார்க்கலாம். சரியா கைஸ்? ஏன் உஷார் இல்லாமல் இருக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் உஷாராக வர வேணுமில்ல. அந்த பெல் பட்டனையெல்லாம் ஒன்று அடித்து பொட்டிச்சிருங்க. மொபைல் பொட்டிச்சிருந்தா பெல் பட்டனை மட்டும் அடித்து பொட்டிச்சிருங்க. ஷேர் செய்யுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் புதிமுட்டு. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு ஏன் எங்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணல எலி மட்டும் உங்களை தான் கேட்பாங்க. உங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால் நேரத்தையே ஷேர் பண்ணிடுங்க. சரியா? இது மறக்காமல் பண்ணிடுங்க. அது என்ன தெரியும் தானே, சொல்லணுமா? பண்ணிடுங்க, வர்ற இடத்துல வச்சு பார்த்துக்கலாம். சரியா? வேற என்ன வேணும்? இன்றைக்கி வீடியோ பார்த்துடலாமா? இது கொல்லங்கோடு டவுனு. நான் கொல்லங்கோடு டவுன் வந்து கொல்லங்கோடு திரும்பி ஊருக்கு கிளம்புறேன். ஊருந்து 9 கிலோமீட்ரு இந்த கொல்லங்கோடு டவுனுக்கு. கொல்லங்கோட்லேயே தான் ஒரு ஆறு இருக்குது. கொல்லங்கோட்டுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டரு தான் வரும். ஒரு ஆறு இருக்குது. ஆறில் வேலை நடந்துகிட்டு இருக்குது. இப்போது வேலை நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் ஆறு. ஹலோ கைஸ், அப்படி கொல்லங்கோடு ஆறுத்துன்னு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அம்பலம் இருக்குது. அந்த வழியாக இறங்கி போனால் ஆற்றுக்கு போயிடலாம். இப்போ ஆற்றுல நல்ல தண்ணி இருக்குது. இந்த ஆற்றுல ஊர் வந்து 8 கிலோமீட்டர். இந்த பக்கம் இதுதான் ஆறு. இதெல்லாம் வழுக்குன்னு நினைக்கிறேன். வழுக்கு கேஸ். இதெல்லாம் குளிப்பாங்க. மெதுவாக நடந்து பார்க்குறதாக்கும் கைஸ். அப்படியே ஆற்றுக்கு முன்னாடியே வந்துட்டு வழுக்குனாலும் பரவாயில்ல, ஏறி அப்படியே மேலே மெதுவாக நடந்து வந்துட்டு பார்த்தீங்களா? ரொம்ப வெயில் கைஸ். ஒம்பானம் இருக்குது. நிறைய தண்ணி இருக்குது. அந்த இடத்துல இந்த இடத்துல வந்தாச்சு. தண்ணி இருக்குது, ஃபுல்லாக தண்ணி. இருக்குது பாருங்க, இதான் துவைக்கிற இடம் தான் இதெல்லாம். இங்கே தான் மெதுவாக போனோம் கைஸ். வழுக்கிற மாதிரி இருக்குது. தண்ணி பக்கத்தாடி சவுண்டுனால பேசுறது ஒன்றும் கேட்க மாட்டேங்குது கைஸ். வழி இந்த வழியாக வர வேணும் கைஸ். நல்லா ஸ்டெப் ஏறி போகணும். இந்த மாதிரி மேலேயும் ஸ்டெப்பு. தூரத்துலேருந்து பார்த்தீங்களா, எல்லாம் செம வெயில். இப்போ கல் மேலே கூட எல்லாம் நடந்து போகணும்.
புடைக்கு மேலே கூடி வண்டிக்கு போயிட்டு இருக்குது பாருங்க. நடந்து போறதுக்கு தண்ணியில் போகிறதாங்க கைஸ். ஆழம் இருக்கா பார்த்து பார்த்து மெதுவாக போகிறதாக்கு. வழுக்கல் வேற இருக்குது. ஒரு மெதுவாக ஏறி வந்துட்டேன் கைஸ். இறங்கியாச்சு. மெதுவாக அந்த தண்ணி கடந்து அந்த பக்கம் போகணும். ஆத்துக்கு பேரு காயத்ரி புழா. கொல்லங்கோட்டில் காயத்ரி புழா சொல்றதா இருந்தா காயத்ரி ஆறு. காயத்ரி புழா பார்த்தாச்சு கைஸ். காயத்ரி ஆறு நம்ம சொல்றதா இருந்தா காயத்ரி ஆறு பார்த்தாச்சு கைஸ். மெதுவாக கிளம்புறதாக்கு நீ வீட்டுக்கு. நல்ல வெயில் அடிக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது கைஸ். எவ்வளோ பார்த்தாலும் மதி வர மாட்டேங்குது. இங்கே நின்று குளிச்சுட்டு போகல மாட்டம் இருக்குது. ஆனால் ஒத்தையால் வந்ததுனால எனக்கு யாரும் இல்லையே கேமரா பிடிக்கிறக்கா. எதுக்காச்செல்லாம் ஆள் வேணுமில்ல. நான் துணி எடுக்கலை. தோரத்தை எடுத்திருந்தாச்சாவது வந்து குளிச்சுட்டு போயிருக்கலாம். நீந்தி மெதுவாக குளித்து போகலான்னு இருக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது, யாரும் இல்லை. ஒத்தையால் வந்து வரும்போது இங்கே இருந்து குளிச்சுக்கிட்டு இருந்திருந்தாங்க 2 பொம்பளைங்க. அவங்க தான் எனக்கு வழியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி போ, இந்த மாதிரி போகணும் எல்லாம். அந்த ரோட்டு கூடி தான் வந்தது. காயத்ரி ஆறு ஊரில் புழா புழா சொல்லி அதே தான் வாயில் ஸ்டெப் ஏறி இந்த வழியாக அப்படியே நடந்து போகணும். இதான் ஆத்திர ஓரங்களில் இப்படித்தான் இருக்குது பாருங்க. ரொம்ப காடு பிடிச்சி கிடக்குது. அப்படி மெதுவாக நடந்து போனது. வண்டி இங்கே தான் நிப்பாட்டி வச்சுட்டு போயிருந்தேன். இப்படித்தான் நம்ம ஊருக்கு போகிற வழி. பாலம் வேலை செய்கிறதுனால கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. போட்டிருக்கிறாங்க பார்க்கல. பாலம் வேலை செய்கிறக்காக பாலம் கொஞ்சம் வீதி கூட்டிருக்காங்க. பாலம் சின்ன பாலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெருசாக்கிருக்காங்க. இன்னும் ஒரு பஸ் வந்தால் வேறு வண்டிக்கு நிற்க வேணும். அதனாலே இருக்கும். ஒரு வண்டி போகிறதாக்குன்னா வேறு வண்டிக்கு அங்கே நிப்பாட்டி கொடுக்க வேண்டி வரும். பார்த்தீங்களா? இப்போ ரோட்டில் நின்னாக்கா அந்த ஆறு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதான் ரோடு. இது இந்த பக்கம் போகிறது. இது ஊட்ரா சொல்கிற இடம். ஊட்ரானா கொல்லங்கோடு ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து கொஞ்சம் தான் முன்னாடி ரைட் சைடு போயாச்சுன்னா ரயில்வே ஸ்டேஷன் வரும். லெஃப்ட் சைடு போயாச்சுன்னா பூனாரம் போகும். இது இப்போ ரயில்வே ட்ராக்கு. நமக்கு ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரலாம். சரியா? இது வடவனூர் செல்கிற இடம். நம்ம காலமான முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரோட ஊர், பிறந்த ஊர். இங்கே தான் எம்ஜிஆர் பிறந்தது. இதுதான் வடவனூருங்கிற ஸ்தலம். இதுதான் வடவனூரும் பூனாரும் இடையில இருக்கிற இடையில. இப்போதான் இப்போ வடவனூர், இது அப்போ பூனாரம். அந்த மாதிரி. இது கருப்போடு. வடவனூருக்கும் பூனாரத்துக்கும் இடையில இருக்கிற கருப்போடு. ஆனால் இது பூனார் பஞ்சாயத்தில் பட்டு புது நேரம் எத்தியாச்சு. இங்கே சிக்னல் இருக்கு கேஸ். சிக்னல் முடியாமல் போக முடியாது. നമ്മുടെ സ്വന്തം പാലക്കാട്
ஹாய் கைஸ், அப்படி கொல்லங்கோடு போய் வந்துட்டேன். எம்ஜிஆர் பிறந்த ஊர் வடவனூர் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் அதுக்குள்ளே அப்புறம் உள்ளாரையிலும் போல் அந்த வடவனூர் மட்டும் வந்தேன். உள்ளார போய் நமக்கு ஒரு நாள் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், சரியா? இன்றைக்கி நான் உள்ளே போகலை. நான் அந்த இடத்துலேருந்து அப்படியே திரும்பி வந்துட்டேன். அவர் பிறந்த வீடெல்லாம் நான் ஒரு நாள் காமிக்கிறேன், சரியா? இனிமேல் பாப்பா சொல்லணும். ஓகே, டாடா.